கடவுளை காண முடியுமா? இதற்கான பதில் முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை. பாவம் இல்லாத நிலையில் மட்டுமே ஒரு மனிதன் கடவுளை காண முடியும் என்று மிக தெளிவாக சொல்கின்றார் தூய யோவான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக. ஏனென்றால் கடவுளும் பாவமும் என்றுமே ஒன்று சேர மாட்டார்கள். எவ்வாறு தண்ணீரும் எண்ணெயும் என்றுமே ஒன்று சேராதோ ஒட்டி கலக்காதோ, அதே போன்று கடவுளும் பாவமும் ஒன்று சேரவே மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நல்ல உதாரணம் பாருங்களேன். தொடக்க நூல் புத்தகத்தில் ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்த பொழுது அவர்கள் பாவம் இல்லாமல் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் கடவுளை கண்டார்கள், கடவுளோடு பேசினார்கள், கடவுளோடு வழி நடந்தார்கள். ஆனால் பாவம் செய்துவிட்ட பிற்பாடு ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். கடவுளே தேடி வந்த பொழுதும் கூட, நீ ஏன் ஒளிந்து கொண்டாய் என்று கேட்ட பொழுது, நான் பாவம் செய்து விட்டேன், ஆகவே உண்மை காண பயமாயிருக்கிறது என்று சொல்லி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆகவே பாவமும் கடவுளும் என்றுமே ஒன்றுக்கொன்று ஒன்று சேராது பார்க்கவும் மாட்டார்கள் என்பது உண்மை. நிலைமை இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். அவரை காண்பதற்காக, கடவுளாகி அவரை காண்பதற்காக பாவிகள் பலர் வந்தார்கள். அதே போல வரித்தண்டுபவர்களும் பலர் வந்தார்கள். ஏன் பரிசேயர்களே கூட இவர் பாவிகளுக்கும் வரித்தண்டுவோருக்கும் நண்பன் என்றெல்லாம் சொன்னார்களே, பிறகு இது எப்படி சாத்தியமாயிற்று? இது ஒரு கேள்வி. இதற்கான பதில் என்ன தெரியுமா? அவர்கள் பாவம் செய்தார்கள் தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த பொழுது அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி தங்கள் வார்த்தையாலோ அல்லது செய்கைகளாலோ மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் இயேசுவிடம் வந்தார்கள். யார் ஒருவர் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றாரோ அல்லது உள்ளத்தில் தன் பாவத்தை நினைத்து வருந்துகிறாரோ, அப்பொழுதே அவர் பாவம் அகல்கிறது, அவர் பரிசுத்தராகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது இயேசுவை அணுகி வந்த பொழுது அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இயேசுவும் சொன்னார், விண்ணரசுக்குள் பாவிகளும் விபச்சாரர்களும் வரித்தண்டுவோரும் முதலில் நுழைந்து விடுவார்கள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டால் அந்த நிமிடமே ஆண்டவராகிய கடவுளை காண முடியும் என்பதுதான். இதை உணர்ந்து ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று கடவுளை காண்போம்.